வணக்கம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர். கோபி பிரான்ச்சஸ் பெருந்துறை, திருப்பூர், பவானியில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போது சர்க்கரை நோய்னா என்ன அப்படின்னா, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இன்சுலின் திரவம் குறைஞ்சிருச்சு. அதனால் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இரத்தத்தில் கூடுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு சுரக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐடியல் பாடி வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு 1 யூனிட் இன்சுலின் சுரக்கணும். இதுதான் ஒரு கணக்கு. ஐடியல் பாடி வெயிட்னா என்ன? நாம் இருக்க வேண்டிய எடையை உயரத்தை வைத்து தீர்மானிக்கிறோம். இப்போ உதாரணமா ஒரு மனிதர் ஒரு 170 சென்டிமீட்டர் உயரம் இருக்கார் அப்படின்னா -100 எவ்வளவு? 70. அவர் இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட். இப்போ 165 சென்டிமீட்டர் இருக்கிறவருக்கு 65 கிலோ. அப்போ ஐடியல் பாடி வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு 1 யூனிட் இன்சுலின் சுரந்தால் நல்ல ஜீரணமாகும். இரத்தத்தில் சர்க்கரை 140 தாண்டாது. அவர் சர்க்கரை நோயாளி இல்லை. அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது? இன்சுலினுக்கு முக்கியமா 2 வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு, நல்ல ஜீரணம் பண்றது. நாம் சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் நல்ல செரிமானத்திற்கு பிறகு குளுக்கோஸுங்கிற சர்க்கரையா கன்வெர்ட் பண்றது இன்சுலின். 2, ரத்தத்தில் சர்க்கரை 140க்கு மேல கூடாம பார்த்துக்கிறதும் இன்சுலின் தான். இப்படி புரிஞ்சுக்குங்க. ஸோ நல்லா ஜீரணமாகணும், ரத்தத்தில் சர்க்கரை 140 தாண்டக்கூடாது அப்படின்னா ஒரு ஐடியல் பாடி வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு 1 யூனிட் இன்சுலின் என்கிற அளவில் சுரக்கணும். அந்த இன்சுலின் போதுமான அளவு சுரக்கலை, குறையுது அப்படின்னா இன்சுலின் செய்ய வேண்டிய வேலை, சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ற வேலை நடப்பதில்லை. இரத்தத்தில் சர்க்கரை கூடி அவர் சர்க்கரை நோயாளி ஆகிறார். அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐடியல் பாடி வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு 1 யூனிட் இன்சுலின் ரெக்குயர்மெண்ட். தேங்க்யூ.